அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியா ரிலீஸ் ஆக போறாருப்பா செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு கேவலமான நியூஸ் நம்ம காதுக்கு வந்திருக்கு. இது ஏன், எதுக்காக, காவல்துறையோடைய மறைமுக பிம்பம் என்ன, யாரை காப்பாற்ற நினைக்கிறாங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த நீட் போராட்டம் சென்னையில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கொத்தடிமைகள் கொத்தூசுகள் சேர்ந்து நடத்துகிற போராட்டம், அடி வாங்கிட்டு ஓடுன ஜூலி, ஒட்டுமொத்தமாக கொத்தூஸ்களுக்கு இன்றைக்கி எல்லா கட்சியுமே சேர்ந்து வசப்பாடுறாங்க ஒரு பக்கம். இதுக்கெல்லாம் காரணம் யார், பிள்ளையார் சொல்லி போட்டது யார் அப்படின்றத நம்ம விரிவாக பேச போகிறோம். அதனால் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லிடுங்க. நம்ம சீமான் அவர்கள் வேறு மாப்பிள்ளை சீமான் ஆயிருக்காரு, அதை பற்றி நான் உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேன். அதனால் சொல்கிறேன், நம்ம அதெல்லாம் விரிவாக பேச வேண்டியிருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லிட்டு நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ முக்கியமான விஷயமா செந்தில் பாலாஜியை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உத்தமர் செந்தில் பாலாஜி இப்போ அவர் பார்த்தீங்கன்னா குதிரை பேர வழக்குலேருந்து ரிலீஸ் ஆக போகிறாரு. இதை என்ன மாதிரி பார்க்குறீங்க? உண்மையை சொன்னால் நீ யாரும் திட்டக்கூடாது. இப்போ அந்த அந்த வழக்கு சம்பந்தமாக குதிரை பேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அனுமானமாக சந்தேகத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி தான் இதுக்கு விதை போட்டிருப்பாரோ, முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதுக்கு ஏதோ தூவம் போட்டு இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தூண்டுதலின் பேரில் இவர் இந்த வேலையை நகர்த்தியிருக்காரு அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டோம். இந்த சந்தேகத்திற்கெல்லாம் உண்மையாக்குற விதமாக அந்த 15 பேருமே இவர் பேரை சொல்லவே இல்லையே தாயி. சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவ்வளோ தூரம் விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க இவர் தான் பணம் கொடுத்தாரு, இவர்கிட்ட தான் இருந்து பணம் வந்துச்சு அப்படின்றத சொல்லலை. இல்லை, அப்படி அவங்க சொல்லலைன்றதுக்காக விடுறவங்க இல்லையே காவல்துறை, ஆதாரத்தை தேடி எடுப்பாங்களே. நீங்கள் சட்டம் எப்படி நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு கஞ்சி குடிக்கிறவங்களுக்கும் கூலி வேலை பார்த்து என்னத்தையோ குழப்பம் நடத்துகிறவங்களுக்கும் உள்ள மாதிரி தான் சட்டம் எல்லாருக்கும் சரியாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னாக்க நீங்கள் முட்டாள். அவங்க அமைச்சர்ப்பா, அவங்க கோபுரத்தில் இருக்காங்க, ரொம்ப உயரத்தில் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர், அவர் முன்னாள் அமைச்சர், ரெண்டாவது இந்நாள் எம்எல்ஏ, இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ. அவர் மேலே நீங்கள் வீண்பொழியெல்லாம் சுமத்தக்கூடாதுப்பா. வீண்பொழி சுமத்துறீங்க அப்படின்னீங்கன்னா அவர் பையிலிருந்து கையில் எடுத்து உங்ககிட்ட கொடுத்த ஆதாரத்தை கொடுத்தாதான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. ஆனால் ஒரு பாவம், ஒரு அன்னாட காட்சி, ஒரு ஏழை ஏதோ ஒன்று தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் போய் சொன்னான்னாவே, நீ தப்பு பண்ணிட்டு இருந்தா அவங்க சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னா அவனை தூக்கி உள்ளே போட்டு அடித்து ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு அவன் இறந்தே போயிருக்கான். நிறையா பேர் அந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்க, அந்த கோர்ட்டு 150 பாட்டில் வச்சுருந்தான்னு சொல்லி ஒரு தம்பி அருணாச்சலம் இறந்த மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான். அவங்க பெரிய கோடீஸ்வரம் வீடுலாம் கிடையாது. அப்பேற்பட்ட அந்த ஏழைகள் மேலே எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை இப்பேற்பட்ட கயவர்கள் மேலே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கோபம் மக்களுக்கு வருது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு பெட்டி பேசும் அப்படின்றது சும்மா பேசுன்றதுக்காக சொல்ல வரேன். நான் பெட்டிலாம் பேசும், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். பெட்டி பேசும். ஆமா, சில இடங்களில் பெட்டி பேசும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜி எப்படி ரிலீஸ் ஆக போறாரு, அதுக்கு என்ன முறைமுகமாக சொல்ல வர்றாங்க அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். ஆதாரம் இப்போ வரைக்கும் இந்த திருநாவுக்கரசு மாதிரியான யூடியூபர் வந்து கைது பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க சைட்ல இருந்து பேசப்பட்ட அந்த 30 கோடி ரூபாய்க்கும் ஆதாரம் அசோக்குமார் அவர்கள் மேலேயும் அவங்கள சார்ந்த அந்த 9 நபர்கள் மேலேயும் தான் வருது. செந்தில் பாலாஜிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது இப்போ வரைக்கும் 80% கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு 20% அப்படின்னும் போது அவருக்கு இந்த அவ்வளோதான், காலையிலையும் சாயந்தரமும் ஜாமீன் போடுறாருல, கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு, ஜாமீன் வேற வாங்கிட்டாரு. இனி அந்த வழக்குல இருந்து இவரை தள்ளி வைக்கிறோம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா எந்த முகாந்திரமும் இல்லை, ஏன்னா அவர் நல்லவர்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நம்ம தான் முட்டாள், நம்ம தான் குற்றவாளி அப்படின்னு நீங்களா தவறாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல் வந்து வழக்கு இல்லை, அவரை யாருமே கை காட்டலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் விட்டுருச்சு, காவல்துறை வந்து எவிடன்ஸ் காக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் வெளியில் போனாலும் இந்த 15 பேரில் யாராவது ஒருத்தருக்கு வந்த பணத்தோட பின்தொடர்பு அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி கிட்ட போய் நிற்கலாம். செந்தில் பாலாஜியோட சொந்தக்காரவங்க யாருக்கிட்டையாவது போய் நிற்கலாம். விஞ்ஞான ஊழல் தெரிஞ்சவங்க அப்படிலாம் நிற்க முடியாது. அப்படிலாம் நிற்காம தான் இன்னைக்கு அவர் தம்பியவே கை காமிச்சு. அன்னைக்கு என்ன சொன்னாரு,
நீங்கள் கைது பண்ணுறேன்னா என் தம்பியை கைது பண்ணிக்கங்கங்க அப்படின்னு உங்களோட திமுகவில் இருக்க ஒரு முக்கிய புள்ளியே சொன்னார். ஆல்ரெடி அவருடைய தம்பி ஒரு லேடி கான்ஸ்டபிள இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, கையை ஓங்கி அரையிற வழக்கு அப்படின்றது அவன் மேல இருக்கு. இன்ன வரைக்கும் அவர் ஒரு மறைந்திருந்து வாழும் ஒரு குற்றவாளி, அப்படி தேடப்படும் நபர். அப்படி இருந்தும் அவர் கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டார். அண்ணன் தம்பி 2 பேருமே. ஆமா. என்ன ஓடுகிற வண்டி ஓட ரெட்டு மையா 2 மாடு அப்படின்னு சொல்லி வந்துட்டு போயிட்டாங்க. ஒன்றை விட்டு ஒன்று பிரிய மாட்டோம்டா, நாங்கள் எப்படியா வந்துடும் அப்படின்ட்டு வந்துட்டு தான் போயிருக்காங்க. அவங்களாம் பயந்தெல்லாம் போகல. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, பயப்படுறது என்னமோ நம்ம தான் பயப்படணும் நீ அவங்களுக்கு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, தப்பி தவறி நாங்கள் வந்துட்டோன்னு வைடா, தாவேக்காலருக்கு நீங்கள்லாம் செத்தீங்க அப்படின்னு மறைமுகமாக இல்லை, பகிரங்கமாகவே சொல்கிறாங்க. தப்பி தவறிலாம் நீங்கள் வர முடியாது. ஆனால் இன்றைக்கிங்க நீங்கள் இந்த வழக்குலேருந்து தப்பிச்சிருந்தாலும் ஆண்டவன்னு ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா, அந்த வழக்குலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. அது மட்டும் நாங்கள் நம்புகிறோம். ரைட்டு. இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் இவ்வளோ நாள் போராடினாங்க. உண்மையால போராடினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த காக்ரோச் கட்சி தலைவர் அபிஜித் அமெரிக்காலேருந்து வந்திருந்தாப்புல, அவர் வந்து இப்போ போராட்டத்தை வாபஸ் பண்ணாப்புல. இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் என்ன சொன்னாருன்னா, எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நன்றி. நம்ம போராட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயமான இந்த பிரதான் வந்து வெளியேறி இருக்காப்புல, எல்லாம் நல்லது, நல்லபடியாக எல்லாம் வீடு போய் சேர்ந்துட்டீங்களான்ற மாதிரி கேட்டிருக்காப்புல. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா, எனக்கு மெரினாவை கொடு, எனக்கு அந்த இடத்த கொடு, இந்த இடத்த கொடுன்னு சொல்லி இன்னும் போராடுறாங்க. ஆனால் எதுக்கு போராடுறோம்னு போராட்டத்துக்குள்ளே இருக்கிறவங்க சில பேருக்கே தெரியல. கரெக்டா? அப்ப இத வந்து யார் இப்ப முன்னின்று நடத்திட்டு போறா? அவங்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து வருது? அவங்களுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்க இருந்து கிடைக்குது? விளம்பர பதாகைகள்லாம் யாரு செஞ்சு குடுக்குறா? நல்ல கேள்விதான். நான் ஒண்ணே ஒண்ணு கேட்குறேன். நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராடினோம். ஆமா. தன்னெழுச்சியா தான் போராடினோம். அதுக்கான பணங்கள், அதுக்கான சாப்பாடு, அதுக்கான உந்துதல் எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. தெரியாது. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அன்னைக்கு போராடினவங்க எல்லாருமே பொதுமக்கள். இன்னைக்கு நீங்க பொதுமக்கள்னு முத்திரை குத்த முடியாது. நீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கே அவங்க பேரண்ட்ஸ் தான் செலவு பண்ணணும். ஆனா நம்ம அன்னைக்கு போராடும்போது திமுகல இருந்து வந்தாங்க. தயவு செஞ்சு வெளியில போயிருங்கன்னா. ஆமா. அண்ணன் சீமான் வந்தாரு. ஆமா. தயவு செஞ்சு வெளியில போயிருங்கன்னா. அவங்கவங்க சார்புல அதாவது அரசியல் கட்சி சார்பா வந்தவங்க எல்லாரையுமே வெளியில போக சொன்னோம். இதுல தமிழா ஹிப்ஹாப் தமிழா அவரு தான் கொஞ்சம் இதை முன்னெடுத்துட்டு போனாரு. அவரு மேல கூட கருப்பு சாயம் பூசுனாங்க. மொத்தமா தமிழக மக்கள்ன்ற என்ன? இடத்துல எல்லாம் உட்காந்துட்டாங்க. வயசு வித்தியாசம் இல்ல. ஆமா. நம்ம தமிழர் அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு இறங்குச்சு. அந்த போராட்டத்தோட நீங்க வந்து இன்னைக்கு இந்த நீட்டை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கங்க. நீட்டுன்னே இதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 16, 17 வருஷம் பேசிட்டு இருக்கோம். 2010ல இருந்து பேசிட்டு இருக்கோங்க. 2011ல இருந்து இதை தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் இதோட உண்மை நிலை என்ன, இது எங்கே போய் நிற்கும், இது என்னவாகுது அப்படின்னு யாருமே ஏன் நம்ம மதிப்புக்குரிய நம்ம உறவுகளில் ஒன்றான சகோதரி இறந்தாங்க. முத அனிதா அவரோட சகோதரர் கூட இன்னைக்கு சென்னையில் போராட்டம் நடத்தி அந்த காக்ரோச்சுக்கு அவர் தான் தலைவர்னு சொல்லிக்கிறாங்க. சென்னைக்கு, அதாவது தமிழக காக்ரோச் தலைவராக அவர் வர்றாரு போல இருக்கு. பட் அது வந்து நான் அவருக்கு அன்பு சகோதரருக்கு நான் ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சகோதரா, நீங்கள் சகோதரி, நம்ம மதிப்புமிக்க உறவுகளில் ஒன்றான எங்களுக்கும் சகோதரி தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. 2017 சம்திங் அந்த டைமில் அவங்க மறைஞ்சிடுறாங்க நம்மளை விட்டு. அந்த டைமில் நீங்கள் உங்களுக்காக நிறைய பேர் போராடினவங்கள நாங்களும் ஒருத்தர் அப்படிங்கிற உரிமையோடு கேட்குறோம். இந்த 8 வருஷம் நீங்கள் என்ன கோமாவில் இருந்தீங்களா? ஏன் இதை பற்றி வாயே திறக்காமல் இருந்துட்டு இன்றைக்கி எழுந்திரிச்சு வந்து இந்த தமிழக வெற்றி கழக அரசுக்கும் வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னால் தூண்டுதல் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? அன்றைக்கி ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு மிகப்பெரிய நீங்கள் பயங்கரமான நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம். அந்த டைமில் அந்த அன்பு சகோதரிக்கு ஒரு நியாயம் வேணும்னு கேட்டோம். கிட்டத்தட்ட இழப்பீடாக ஒரு 20 லட்சம் ரூபாய் பணமும் அரசு கொடுத்தது, இதர கட்சிகள் கொடுத்தது, எல்லாம் சேர்த்து ஒரு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு பெற்றுக்கிட்டீங்க. உங்கள் மூத்த சகோதரருக்கு அரசு வேலை பெற்றுக்கிட்டீங்க. எல்லாமே அரசு செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த 7 வருஷத்தில் நீங்கள் அதை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த நீங்கள் இன்றைக்கி காக்ரோச் அப்படின்ற ஒன்று எடுத்துக்கிட்டு திமுகவின் சாயமாக நீங்கள் வந்து நிற்கிறீங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் பொதுமக்களான எல்லாருக்குமே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த ஐயம் ஏற்படுது.
பட் எனக்கும் கூட அந்த அச்சம் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல முடிஞ்சா இன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பேட்டியில உண்மையிலே சொல்லுங்க. அனிதா வந்து இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. ஆ, உண்மையிலேயே அவங்களுக்கான நீதி அப்ப கிடைக்கணும்னு ரொம்ப போராடுனாங்க. நெறைய பேர் போராடுனாங்க. ரொம்ப நம்மலாம் வருத்தப்பட்டோம். ஆ, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த நீட்டுக்காக பிரச்சனைன்னு ஒண்ணு கையில எடுத்திருக்காங்க. ஸ்டூடண்ட்ஸ் யாருமே சம்பாதிக்கல. ம். பேரண்ட்ஸ் உடைய காசுகள் இல்ல தான். எனக்கு இந்த நீட்ட கேட்டா பார்ட் கையில டைம்லாம் எடுத்துட்டு நாங்க ஜாபுக்கு போறோம். எங்களால ஆ, செய்ய முடியுன்றதெல்லாம் தாண்டி, ம், நேத்து டெல்லில நெறைய வீடியோ வந்திருந்துச்சு. நான் கூட அந்த சேனல்ல நம்ம இன்னொரு சேனல்ல போட்டிருந்தோம். ஆ, டெல்லில ஒரு இளம் பையன் ஆ. அ ஒரு பையன் அவருக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயசு தான் அந்த கொஞ்சம் பையனுக்கு. வயசு தான் அந்த ஆமா, பையனுக்கு. நானும் பார்த்தேன். ஒட்டுமொத்த பெட்ரோல் பங்க்ல இருக்கிற அனைத்து வண்டிகளுக்கும் இலவசமா பெட்ரோல் போடுங்கன்னு சொல்றாப்ல. ஆமா. ஒரு ஸ்விக்கி, சுமாட்டோல இருந்து ஆர்டர் பண்ணி டெம்போவா வந்து சாப்பாடு இறங்குது. ஆ, யார் உங்களுக்கு அந்த அலையன்ஸ்லாம் தந்தது? இந்த எல்லாமே சாப்பாட்டுக்கான அவ்வளோதும் இந்த பெட்ரோலு, இந்த விளம்பர பதாகைகள், அங்க இருக்கிறவங்களுக்கு தேவையான அனைத்துமே வந்து எப்படி உங்களுக்குலாம் அடிப்படை வசதி கிடைச்சுச்சு? ஆ, அந்த ஒரு மேட்டர முன்னெடுத்து தான் இன்னைக்கு பாரத பிரதமர் நம்ம மோடிஜி ஐயா, இதில சின்ன மீன பூரா விடுங்க. ஒரு 10 நாள் போராடட்டும். இதோட பெரிய மீன் வந்து விழுகும். கடைசி எட்ஜ்ல தெரிஞ்சிரும். அப்படின்னா அவர் போராட விட்டது. எங்கேயுமே எதிர்ப்பு குடுக்கல தெரியுமா? நீங்க நல்லா போராடுங்க. உங்கள்கிட்ட நாங்க ஒரு 16 நாள் 14வது நாள்ல ஒரு நெருக்கடிய குடுப்போம். அந்த நெருக்கடிய குடுக்கும்போது எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வர்றாங்க, இவங்களுக்கு பின்னால யார் இருக்காங்க அப்படின்றத எல்லாமே பார்த்து, இன்னைக்கு பாகிஸ்தான்ல ஒரு தீவிரவாத அந்த ஒரு தலைவன் ஒருத்தரு பேட்டி குடுக்குறாரு. இந்தியாவ நாங்க 100 துண்டாக ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. டேய் பாகிஸ்தான்ல இருந்து நீங்க பேட்டி குடுக்குறீங்க. நாங்க தீவிரவாதியா இருக்கோம் அப்படின்னு நீங்க பேசுறீங்க அப்படின்னா, இந்தியா என்பது ஒரு சொல், இல்ல ஒரு எனக்கு இனம், ஒரு மதம் அப்படின்ற போக இடத்துல பார்த்தா போய்ட்டான். நம்ம ஜனநாயகன் படத்துல பார்த்த இல்ல மாதிரி எனக்கு அந்த மாரி தான் இருக்கு. இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து, இப்ப நடந்துகிட்டு இருக்க சம்பவம் அப்படியே இந்த படத்த வச்சே ஓட்டிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. அவங்க அங்கருந்து கொண்டாடுறாங்க. மிகப்பெரிய அளவுல இந்தியாவ நாங்க துண்டாடுவாங்க பாருங்க அப்படின்னு அழுத்தம் குடுக்குறாங்க. ஆனா, அவங்க காக்ரோச்ன்ற ஒரு வார்த்தைய சொல்லாம, அந்த நபர் என்ன சொல்றாரு, மாணவர்கள் அப்படின்றத சொல்றாரு. ஏன் துணிஞ்சு சொல்ல வேண்டியது தானே! நீ தான் பெரிய புடிங்கில. பாரத பிரதமர் எங்களது மோடிஜி இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தானால ஒரு துரும்ப கூட கிள்ளி இந்தியாவுக்குள்ள போட முடியாது. எங்கள பிரிச்சொழிஞ்சு நீங்க பார்த்தலான்னு கனவே கண்டாதீங்க. நாங்க வேற மாரி. அதனால இந்த காக்ரோச்சு, கரப்பான்பூச்சி, இல்ல செல்லரிச்ச அவங்க ஒரு வழியா எனக்கு அதெல்லாம் என்னன்னா, விட்டுருங்க. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஆ, இன்னைக்கு டெல்லியில இந்த காக்ரோச்சுக்காக இவ்வளோ நீட் மாணவர்கள் ஒண்ணு உண்மையிலே சொல்லட்டுங்களா? ஒன்று கூடுனாங்க. மற்ற இத மறுக்க நாடுகள்ல முடியாது. மற்ற நாடுகள்ல காக்ரோச் போராடுனாங்கன்னா, அங்க இருக்கிற தீவிரவாதம் அப்படி, அந்த மக்கள் படுற கஷ்டம் அப்படி, அந்த மக்களுக்கு உணவு கூட குடுக்க முடியாத ஒரு அரசு, அந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியாத ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய அமைச்சரோ, மந்திரியோ, ஒரு பிரதமரோ, ஒரு முதலமைச்சரோ இருக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமான அப்படின்றதுக்காக விஷயம். அங்க உள்ளவன் போராடுறான். ஆ. இங்க இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா, சராசரி ஒரு எறும்புக்கு கூட நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த நாட்ல, அனைத்து மதங்கள சார்ந்தவங்களும் ஒண்ணா இருக்கிற இந்த நாட்ல, என்னடா இங்க குறை இருக்கு? அதுதான் மேட்ரு. இப்ப இப்ப என்னன்னா, பார்த்தீங்கன்னா "செப்பு இல்ல மொழி 18 ஆயினும் சிந்தனை ஒன்றுடையாள்ன்னு" சொல்லிட்டு அன்னைக்கே எங்களோட பாரதி பாடி வச்சுட்டு போயிட்டான். இல்ல என்னன்னா, இன்னைக்கு கேளுங்க. ம். நல்லா ஒரு 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 இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது. அது மிகப்பெரிய நாடு. நீங்க அமெரிக்காவ எடுத்துக்கோங்க. ஆ, ட்ரம்புக்கு எதிரா 10,000 பேரு, 10,000கணக்கான அந்த ஆயிரக்கணக்கான பேர் ஒரு இடத்துல கூடுவாங்க. ம், லட்சக்கணக்கான பேர் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒன்று கூடுவாங்க. ம், சீனாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், எல்லா நாடுகள்லயும் கூடுவாங்க. ம், ஆனா இதுவரைக்கும் இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டுக்கு நம்ம கூடுனோம். ம், ஆனா இந்தியான்னு ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது, ஒரு சில விஷயங்கள்ல அந்தந்த மாநிலங்கள்ல ஒரு 10, 20 பேர் பேசுவாங்க. ம், விவசாய பிரச்சனை எடுத்துக்கங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த குடிநீர் பிரச்சனை, இந்த மாரிக்கு கூடுவாங்க. ம், ஆனா அந்த நீட் பிரச்சனையில மாணவர்கள் கூடி, இவ்ளோ பெருசா கூடி இந்த வெளிநாடுகள்ல நம்ம நாட பார்க்கும்போது, ம், அவங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனை ம். பாரு இந்தியால இந்த மாரி பிரச்சனை பண்றாங்களே, இத ஏன் நம்ம ஊக்குவிக்க கூடாதுன்னு இறங்குனவர் தான் அந்த அபிஜித்தா இருப்பாரோன்றது சந்தேகம் எனக்கு. அபிஜித் ரைட். அப்படின்ற இல்ல. ஒரு கைக்கூலியா இருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்குன்றாங்க. இருந்துச்சு. எங்களுக்கு மக்கள் சொல்றது ஆமா தானே. மக்கள் சொல்றது தான். நாங்க ஆ சொல்ல கிடையாது. இப் மக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, ஒருவேளை இது ஒரு வந்து ஆ ஒரு வெளி அந்நிய ஒருத்தர்லாம் உட்கார்ந்து தேசத்தின் சொல்றாரு, யுஎஸ்ஏல இருந்து இவருக்கு ஃபண்ட் வருதுங்க. ஆமா. இன்னைக்கு 10 அதெல்லாம் மில்லியன் கோடி குடுத்துருக்கு. ஏதோ $10 மில்லியன் அப்ப குடுத்துருக்காங்க. இப்பேற்பட்டவங்கள நம்பி எதுவுமே தெரியாம நம்ம பிள்ளைங்க, இவைங்க தலைமைய ஏத்துக்கிட்டு, இவன் யாரு? என்ன? இவனோட பின்புலம் என்ன? இவன் என்ன செய்ய போறான்னே தெரியாம, ஒரு ஒரு என்ன ஒரு மாரி கொண்டாட்டத்துல இவங்க போயி, நாங்களும் போராட வர்றோம்ன்னு சொல்லி, இல்ல அது நடுவீதியில இருந்து எங்கேயோ மாட்டிக்கிட்டு, வழக்கு வாங்கி, இத்தன வருஷம் படிக்க வச்ச அப்பா, ஆத்தாவோட கடன கூட அடைக்க முடியாம, ஒரு வேலையில அரசு வேலையில சேர முடியாம நடுத்தெருவுல நிக்கும்போது, உன்னைய அந்த தலைவன் காப்பாத்த வரமாட்டான். ஏன்னா, அவ்வளோ பேரும் இன்னைக்கு டெல்லியில இருந்த எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க.
இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனைய எடுத்து போராடுறவங்க இன்னும் 2, 3 நாள்ல ஓடி போயிருவாங்க. இவங்களோட இங்க உண்மை முகம் தெரிஞ்சு தமிழ்நாடு போயிருச்சு. தமிழ்நாடு என்ன நினைக்கிறீங்க? ஆ. கைகூலி கொத்தூசுக. இது 200 கொடுத்து 200 இது ஒரு நாளைக்கு குடுக்காம விடுங்களேன், கலைஞ்சு போயிருவாய்ங்க. இது பூரா திமுகவோட மிகப்பெரிய கொத்தூசு வேலை அப்படின்றத எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால இங்க போராட்டத்துக்குலாம் வேலை கிடையாது. 2வது அண்ணன் சீமானா? இல்ல இப்ப முதல்ல ஆமா சீமானுக்கு இத வருவோம். விடுங்க. சீமானுக்கு இது வருவோம். வந்தே ஆகணும். சீமான் இப்ப மாப்பிள்ளை சீமான் ஆயிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? ஐயோ! நயினார் இருக்காப்புலல. ஆ, நயினாரு எல்லாரையும் மாப்பிள்ளைன்னுவாரு, மாமான்னுவாரு அது வேற. ஆ. ஆனா சீமான மாப்பிள்ளைன்ட்டாரு அப்படின்னோனே, ஏன்னா சீமான் இப்ப ஊடால பாத்தீங்கன்னா, சில சங்கி விஷயம், சாட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்படியே இறங்கி அடிச்சிருப்பாப்புல சங்கிக்கு. ஓ! ஏன்னா இன்னைக்கு திமுக, சங்கி கூட்டம் எல்லாம் ஒண்ணாக போகுதுல. திராவிட சங்கிகள் அப்படின்னு நினைச்சோம்னா, கடைசியில தமிழ் தேசிய சங்கிகளா வர்றாங்க. ஏன்னா நான் வந்து உண்மையிலேயே மேதகு பிரபாகரன் அவர்களை மதிக்கிறேன். யாரு? நான் வந்து நான் உயிருப்பா. அப்ப எனக்கு ஆமா. தமிழ் தேசியம் பேசுற ஒரு காலத்துல சீமான்லாம் நம்ம நம்பணும். இப்ப ஐயோ! நான் சத்தியமா இப்ப சீமான வயிறுக்கு காரணம், நான் ஒரு தடவ அவருக்கு ஓட்டு போட்டேன்ற கோவம் எனக்கு. நான் தெரியாத்தனமா போட்டு தொலைஞ்சிட்டோமே. நான் தான் போட போட சொன்னேங்க. சொன்னேன்னு அப்ப சொல்லிட்டு நான் போட்டேன். நான் தான் போட சொன்னேன். அண்ணன் சீமானுக்கு ஒரு ஓட்டு போட்டு விட்டுருங்கப்பா. நல்லா இருப்பீங்க. அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வந்தார். என்ன நல்லா அப்புறம் தான் மக்களே, செஞ்சாரு இந்த அப்படின்னு ஆயிப்போச்சு. தன்னிகை குழுக்கள், இந்த உண்டியல் குழுக்கள், இந்த திரள்நிதி கலக்கல், வெளிநாடு பிதுக்கல், ப ஊழல்கள் பதுக்கல், பணப்பெட்டிகள் பதுக்கல் எல்லாம் இப்பதான் தெரிய வருது. எனக்கு எப்ப இந்த கோவம் வந்துச்சுனாக்க, என் மச்சின நாங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் என் மச்சினன் சிங்கப்பூர்ல இருக்கும்போது தேக்கால போய் சந்திச்சிருக்காப்புல. சந்திச்சு கிட்டத்தட்ட அந்த திரள் நிதி அப்படின்றத ரொம்ப அதாவது சீமானோட பேச்சு அப்படின்றது எல்லாருமே மயங்கக்கூடிய ஒரு பேச்சா இருக்கும். அனல் பறக்கும் பேச்சா இருக்கும். அப்படியே நாங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆனா இப்ப மாறி பாருங்க, அப்படின்னு இப்ப சொல்லி நாரா வருவாரு. பேச்சா போச்சுல்ல. அப்படி பேசுனதுல நம்ம அங்க தமிழ் உறவுகள் வந்து தேக்கால எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். அந்த டைம்ல முஸ்தபா அப்படின்ற ஒரு அந்த பார்க்கிங் அங்க எல்லா பொருட்களும் வாங்கக்கூடிய இடம் இருக்கும். அங்க உட்காந்து இவங்க எல்லாமே பேசிட்டு, இவருக்கான நிதி அப்படிங்கிறத குடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ரூ. 3,00,000 கிட்ட என் மச்சினனே குடுத்துருப்பான் போல இருக்கு. எங்க அம்மாவோட அண்ணன் பையன். அவன் வந்து இங்க வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுல அப்ப வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப போயி அண்ணன் சீமான பார்த்துருக்காப்புல. "யார்றா நீ?" அப்படின்னு கேட்டிருக்கான். "ஏன்டா பணம் கேட்டு வாங்கும்போது, அங்க வந்து பிச்சை எடுக்கும்போது உனக்கு நாங்கலாம் யாருன்னு தெரியல." அப்படின்னு நேருக்கு நேரா கேட்டு வந்திருக்கான். அந்த வீடியோ கூட இருக்கு. நம்ம அவர வந்து அசிங்கப்படுத்திறக்கூடாது அப்படின்றதுக்காக நெறைய விஷயங்கள் நாங்கலாம் போடாம வச்சிருக்கோம். இல்ல இதுக்கப்புறமும் நீங்க எங்க வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவ தொட்டு நீங்க சீண்டி பேசுனீங்கன்னா, ஆதி முதல் அங்கம் வரை உங்களோட பயணிச்சவங்கன்ற ஒரு முறையில எச்சரிக்கையாவே சொல்றேன். உங்க வீடியோக்கள அவ்வளவுமே ரிலீஸ் பண்ணிருவோம். நீங்க மிகப்பெரிய அளவுல நீங்க எந்தெந்த நாட்டுல போயி யார் யார சந்திச்சு பணம் வாங்குனீங்கன்றது எல்லாத்தையுமே நாங்க சேகரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம். உறுதியான சேகரிப்பு வீடியோ வந்ததுக்கப்புறம் நமது சேனல்ல அப்லோட் பண்றோம். சீமானின் முகத்திரை கிழித்தெறியப்படும். நீங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. 2002லேருந்து எடுத்தாவே உங்க வாசம் ரொம்ப வீசும். அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மண்டியிடாத மானம். நீங்க மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு மேரேஜ் பண்ண விவரம். அது அப்போலாம் நான் இருப்பேன். உங்க பக்கத்திலே இருப்பேனே. நமக்கு தான் எவிடன்ஸே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னாக்க தப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல 5:45 6:10க்கு நடந்த அந்த திருமணத்துக்கான மாலையும் கையோடு வந்த ஃபோட்டோஸ் ரிலீஸ் செய்யப்படும். அது யாரோட இருந்ததுன்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவங்க யாரா இருக்கும்னு நீங்க யூகிக்கிறீங்களோ, தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இல்ல மக்களே, இந்த சீமான் மாதிரியான திராவிட சங்கிகள், ஆமா. தமிழ் தேசியம் பேசி மக்களை ஏமாத்துற சீமான் கூட்டத்தால் இந்த தம்பிகள்லாம் வந்து இன்னைக்கு உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கெல்லாம் ஒருத்தன் எனக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன். சின்ன பையன் தான், ரொம்ப சின்ன பையன். ஏன் தான் இப்படி சீமானோட சேர்ந்து சீரழிறாங்களோ தெரில. நம்ம நம்ம சிஎம் விஜய் அவர்கள் மாதிரியே கோர்ட் மாட்டிக்கிட்டு இந்த இப்போ அமைச்சர்கள்லாம் வந்து இந்த அழுத ஒரு மாதிரியான பேசுனது, சட்டசபையில வந்து சில பேசின விஷயங்கள் இதெல்லாம் வந்து இமிட்டேட் பண்றேன்னு சொல்லிட்டு கண் கொண்டு பார்க்க முடியல. அவெல்லாம் நேருக்கு நேரா நின்னான்னா நான் அசிங்கமா கேட்பேன். அந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மேடை அப்படின்ற பேர்ல இந்த நீட்டுக்கு போராடுறோம். ஏன்னா இன்னைக்கு நீட் அப்படின்ற ஒரு போராட்டத்தை இன்னைக்கு மாணவர்கள்கிட்ட இருந்து திசை திருப்பி இந்த திமுக கைகூலிகள், இந்த ஜூலி மாதிரியான செல்லப்பிராணிகள் என்ன, ஆமா ஜூலிலாம் செல்லப்பிராணி, திமுகவுடைய செல்லப்பிராணி ஜூலி. மேடம் சொல்றேன். ஜூலி எல்லாம் விட்டுருங்க பாவம். இல்ல நாங்க அதை கூப்பிடவே இல்லைங்க. தானா வாலண்டியரா வண்டியில வருது. அவங்கள அங்க வந்து வாய் பேச சொல்லுது. அவங்க இயலாமை வந்து அவங்கள இல்லாததை பேச சொல்லுது. அவங்களோட துயரம் வந்து அங்க துரத்தி அடிக்குது. இப்பதான் ஒரு குழந்தைய கருவிலே இழந்துட்டு அவங்க வேதனையில வாடிக்கிட்டு இருக்காங்க. வேதனை இல்லையா? மேலும் மேலும் நீங்க பாருங்க மக்களே, வேதனை, ரொம்ப வேதனை. கஷ்டத்தை கொடுக்கும்போது என்னால ரொம்ப வேதனையா இருக்கு. என்னதான் இருந்தாலும் எங்க சகோதரி, எங்க அண்ணனோட சகோதரி தான் அவங்களும். உதயனாவா? ஆமா, உதயண்ணா சகோதரி. சரி சரி. அவங்க அத மாதிரி நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க.
மாலை பேசணும்னு நினைச்சீங்கன்னா அவளெல்லாம் பொழங்க அப்படின்ற மாதிரி பேசுங்க. என்ன பேசுறீங்க என்னத்த என்னங்க மக்களே, அப்படியே தடவி இதுதான் விடுது தடவி இதுதான் விடுது வந்து தடவி விடுது. திமுக அப்படின்ற ஒரு அருமமா ஒரு கட்சி, மோசமான கட்சி, தீய சக்தி அப்படி நம்ம அண்ணன் சொல்ற மாரி சொன்னாலும், இன்னைக்கு எப்படியாவது நம்மளுடைய முதல்வர் அவர்களே ஆட்சிய கலைக்கிற விஷயம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடகாவுக்கு போறதெல்லாம் தப்பு தம்பி அப்படின்னு சொல்ற விஷயம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தலையில மண்ணா தான் வந்து விழுக போகுது. அவங்க எடுக்கிற எல்லா விஷயமும் இன்னைக்கு முடிவு கட்டுற நிலைமையில இருக்கு. இதனால கொத்தூசுகள் தான்ப்பா சும்மா போராடுறாங்க ரோட்ல இறங்கின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்லணும். இத பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பேசுவோம். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்சா 4 பேருக்கு நம்ம வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தயவு செஞ்சு வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பாதியோட கட் பண்ணிட்டு போயிருங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிந்த அரசியல் தலைவர்களையோ இல்லை இவர் இந்த தப்பு பண்ணியிருக்காருன்றதை பற்றியோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் கமெண்ட் பாக்ஸில் இருக்க அந்த கமெண்ட்டை எடுத்து போட்டு அன்னைக்கான டிபேட்டை நம்ம கொண்டுட்டு போவோம். நம் உறவுகளுக்கான பயணமாகவும் இதை எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து பேசுகிறோன்னு இல்லாமல், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் யாரை பற்றி குற்றம் சாட்டுறீங்களோ, யாரை பற்றி பேச நினைக்கிறீங்களோ, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களோ பதிவை போடுங்க. அந்த பதிவுகளோடு நம்ம பயணத்தை தொடருவோம். நன்றி, வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். கணிகன் பூங்குன்றனார் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் என்ற பெருமையுடன் மீண்டும் சந்திப்போம்.